நிறைய பேர் கேட்குறது வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா டிஹெச்ஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்னா, ஆக்சுவலி டிஹெச்ஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே டிஹெச்ஏ எக்ஸாம் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டா ஃப்ளோ ப்ராசஸ் இருக்குது. அது பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இப்போ அதுலேருந்து லைனாக வருவோம். நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் வருது இல்லையா, அந்த டேட்லேருந்தே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கால்குலேட் ஆகிடும். உங்களோட ப்ரொஃபஷனல் எல்லாம் வந்தோடனே நீங்கள் பிசிஏயில் சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் முடித்த அந்த ரிசல்ட் வந்த நாள்லேருந்துமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கால்குலேட் ஆகிடும். ஸோ சொன்ன மாதிரியே வந்து டிஹெச்ஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, டேட்டா ஃப்ளோ பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரே கம்பெனியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் எந்த இதில் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ரீட்டைல் ஃபார்மசியோ, கிளினிக்கோ, இல்லை ஹாஸ்பிட்டல் அட்டாச்சு ஃபார்மசி, செயின் ஃபார்மசி எதில் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது ஒரே கம்பெனியில் நீங்கள் காமிச்சிங்கன்னா டேட்டா ஃப்ளோ பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் டேட்டா ஃப்ளோ பண்ணும்போது எய்தர் கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா மெயில் பண்ணுவாங்க, க்ராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஸோ ஒரே இடமா கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து அந்த இடத்துல இன்ஃபார்ம் பண்ணி வச்சிடணும் அவங்ககிட்ட. பிகாஸ் அவங்க கால் இல்லைன்னா மெயில் வந்து மிஸ் பண்ணாமல் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணும். அப்போ தான் அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வரும் டேட்டா ஃப்ளோ சைட்லேருந்து. ஸோ இப்போ நீங்கள் டிஹெச்ஏ எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா, ஷெரியான் போர்ட்டலில் போயிட்டு உங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் தேவை. ஸோ வேலிடான பாஸ்போர்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஹெச்ஏ யூனிக் ஐடி வரும். ஸோ அதை வச்சுட்டு தான் வந்து நீங்கள் உங்களோட எக்ஸாம் புக் பண்ணணும். அண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேட்டா ஃப்ளோ வந்து இனிஷியேட் பண்ணலாம். டேட்டா ஃப்ளோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்க வந்து நம்மளோட எல்லா க்ரெடென்ஷியல்ஸுமே செக் பண்ணுவாங்க. லைக் ஸ்கூல், காலேஜ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அப்படிங்கிறது வந்து க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுதான் டேட்டா ஃப்ளோ. ஒன்ஸ் டேட்டா ஃப்ளோ முடிஞ்சோடனே உங்களோட ஷெரியான் போர்ட்டல்லே வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த டிஹெச்ஏ யூனிக் ஐடியை வச்சு வந்து செக் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்துச்சுன்னா உங்களோடது எல்லாமே சக்ஸஸ். ஓகே, எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, டேட்டா ஃப்ளோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி லெட்டர் அப்ளை பண்ணணும். அதுக்கும் தனியாக பேமெண்ட்ஸ் இருக்கும். அந்த பேமெண்ட் பற்றி இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி லெட்டர் வாங்கிட்டீங்கன்னா அதோட வேலிடிட்டி வந்து 1 இயர். இந்த 1 இயர் டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் துபாயில் வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் ஜாப் வாங்கணும். அவங்க எலிஜிபிலிட்டி லெட்டர் வந்து லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதோட வேலிடிட்டி வந்து 5 இயர்ஸ். பட் நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி லெட்டர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதோட வேலிடிட்டி வந்து 1 இயர் தான். நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னா 10th 12th மார்க் ஷீட்ஸு, கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட், 4 இயர்ஸ் மார்க் ஷீட்ஸு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸு, ஆல்சோ நீங்கள் பிசிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது, அதுக்கப்புறமேட்டுக்கு குட் ஸ்டாண்டிங் சர்டிஃபிகேட். குட் ஸ்டாண்டிங் சர்டிஃபிகேட் கொஞ்சம் முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. அதுவும் இல்லாமல் குட் ஸ்டாண்டிங் சர்டிஃபிகேட் வந்து 6 மந்த்ஸ் தான் வந்து அதோட வேலிடிட்டி இருக்கும். இது நம்ம தமிழ்நாடுல வந்துட்டு போர்ட்டல்லே இருக்குது, அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லைனாக இதோட மெத்தட்ஸு. ஸோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், நீங்கள் டிஹெச்ஏ எக்ஸாம் எழுதிக்கலாம். தென் நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து டேட்டா ஃப்ளோ ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எலிஜிபிலிட்டி லெட்டர் அப்ளை பண்ணணும். எலிஜிபிலிட்டி லெட்டர் அப்ளை பண்ணி அதுவும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் துபாய்க்கு வந்துட்டு ஜாப் சர்ச் பண்ணி ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும். அவங்களோட எலிஜிபிலிட்டி லெட்டரை வந்து டிஹெச்ஏ லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓவரால் ப்ராசஸ் வந்து இதுதான். ஸோ அதோட பேமெண்ட்ஸு இன்னும் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.